வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. தமிழ்நாட்டில் நெல்லை, குமரி, தென்காசி, தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு என்றும் தகவல். சிலந்தி ஆற்றின் குறுக்கே அணை கட்டுவதை நிறுத்தக் கோரி கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு மு.க. ஸ்டாலின் கடிதம். திட்டம் குறித்த தற்போதைய நிலை உள்ளிட்ட முழு விவரங்களை வழங்கவும் வலியுறுத்தல். ஆறாவது கட்ட நாடாளுமன்ற தேர்தலுக்கான பரப்புரை நேற்றுடன் நிறைவு. 58 மக்களவை தொகுதிகளுக்கு நாளை வாக்குப்பதிவு. காவி உடையில் திருவள்ளுவர் இருப்பது போன்ற படத்துடன் அழைப்புதழ் வெளியிட்ட ஆளுநர் மாளிகை. திருவள்ளுவர் திருநாளையொட்டி வெளியிட்ட அழைப்புதழால் சர்ச்சை. இளநிலை பொறியியல் படிப்புக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு 2 லட்சத்தை கடந்தது. 1,48,000 மாணவர்கள் விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தியதாகவும் தகவல். கோவையில் அரசு பேருந்திற்குள் ஒழுகிய மழைநீர். பயணிகள் குடைபிடித்தபடியே பயணம் செய்த அவலம். தமிழ்நாட்டில் ஃபோக்ஸ்கான் நிறுவனத்துடன் இணைந்து கூகுள் பிக்சல் செல்போன் தயாரிக்கும் ஆலையை அமைக்கிறது கூகுள் நிறுவனம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் விரைவில் சந்திப்பு என தமிழ்நாடு அரசு அறிவிப்பு. கோவை அன்னூரில் கனமழையால் சரக்கு வாகனத்தின் மீது இடிந்து விழுந்த மதில் சுவர். நூலிழையில் உயிர் தப்பிய ஓட்டுநர். கோவை ராணுவ குடியிருப்பு பூங்காவில் விளையாடிய 2 சிறுவர்கள் மின்சாரம் தாக்கி உயிரிழப்பு. தாழ்வாக தொங்கிக் கொண்டிருந்த மின்வயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்தது. நெல்லை அம்பாசமுத்திரம் அருகே கால்நடைகளை வேட்டையாடிய 4வது சிறுத்தை கூண்டில் சிக்கியது. சிக்கிய சிறுத்தைகளை அடர் வனப்பகுதியிலும் விடப்போவதாக வனத்துறை தகவல். சிவகாசி சுற்றுவட்டார பகுதிகளில் இன்று முதல் பட்டாசு ஆலைகள் மூடல். சிறு பட்டாசு ஆலைகளை குறிவைத்து முடக்குவதாக பட்டாசு உற்பத்தியாளர்கள் குற்றச்சாட்டு. கொரோனா பரவலில் மக்கள் செத்துக் கொண்டிருந்த போது தட்டை தட்டி ஒலி எழுப்புமாறு சொன்னவரை கடவுள் அனுப்பினாரா? பிரதமர் நரேந்திர மோடியை கிண்டல் செய்து வீடியோ வெளியிட்ட ராகுல். வங்கதேச போரின் போது இந்தியாவிடம் பிடிபட்ட 90,000 பாகிஸ்தான் வீரர்களை விடுவிக்க மாட்டேன். பதிலுக்கு பேரம் பேசி கர்தார்பூர் குருத்வாராவை மீட்டிருப்பேன் என பிரதமர் மோடி பேச்சு. எங்கிருந்தாலும் உடனடியாக திரும்பி சட்டம் நடவடிக்கைகளை எதிர்கொள்ள வேண்டும். பாலியல் வழக்கில் சிக்கிய பேரன் பிரஜ்வல் ரேவண்ணாவுக்கு மதசார்பற்ற ஜனதாதள தலைவர் தேவகவுடா எச்சரிக்கை. திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் பௌர்ணமியையொட்டி கருட வாகன புறப்பாடு. கோடை விடுமுறையால் பக்தர்கள் கூட்டம் அலைமோதுவதால் 24 மணி நேரம் காத்திருந்து சாமி தரிசனம். சென்னை தாம்பரம் அருகே பட்டப்பகலில் பைக்கில் வந்து மூதாட்டியிடம் செயின் பறிப்பு. சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் குற்றவாளிகளை தேடும் போலீசார்.
கோவை சரவணம்பட்டியில் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகத்தில் பூங்காவில் விளையாடிக் கொண்டிருந்த 2 குழந்தைகள் மின்சாரம் பாய்ந்து உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை சரவணம்பட்டி துடியலூர் சாலையில் ராணுவ வீட்டு வசதி வாரிய குடியிருப்பு வளாகம் உள்ளது. இதே குடியிருப்பில் வசித்து வரும் பிரசாந்த் என்பவரின் 6 வயது மகன் ஜியான்ஸ், பாலச்சந்தர் என்பவரின் 8 வயது மகள் பிரியா ஆகிய இருவரும் பூங்காவில் நேற்று மாலை சறுக்கு விளையாடிக் கொண்டிருந்தனர். அப்போது பூங்காவில் தொங்கிக் கொண்டிருந்த மின்வயரிலிருந்து மின்சாரம் பாய்ந்ததில் 2 குழந்தைகளும் மயக்கமடைந்தனர். இருவரும் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் அவர்களை பரிசோதித்த மருத்துவர்கள் இருவரும் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டும் பணியினை நிறுத்தி வைக்கவும், தமிழ்நாடு கேரளா இடையே உண்மையான தோழமை உணர்வை நிலைநிறுத்தவும் கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். கேரளாவில் உற்பத்தியாகும் பாம்பாறு, தேனாறு, சிலந்தி ஆறுகள் திருப்பூர் மாவட்டம் உடுமலை அருகே உள்ள அமராவதி அணையை வந்தடைகின்றன. இது நூற்றுக்கணக்கான கிராமங்களுக்கு குடிநீர் ஆதாரமாகவும் சுமார் 55,000 ஏக்கர் விவசாய நிலங்களுக்கு பாசனத்திற்கு வசதியாகவும் அமைந்துள்ளது. ஏற்கனவே பாம்பாற்றின் குறுக்கே கடும் எதிர்ப்புக்கு இடையே கேரள அரசு தடுப்பணை கட்டியுள்ளது. இந்நிலையில் தற்போது இடுக்கி மாவட்டம் வட்டவாடா என்ற இடத்தில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே 40 மீட்டர் அகலம் 2 மீட்டர் உயரத்தில் கேரள அரசு தடுப்பணை கட்டி வருகிறது. இதனால் கடும் வறட்சி ஏற்படும் என்று தமிழ்நாடு விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். இந்த நிலையில் காவிரி படுகையில் சிலந்தி ஆற்றின் குறுக்கே கேரள அரசு தடுப்பணை கட்டுவதாக வெளியான தகவல்கள் தமிழ்நாடு விவசாயிகளிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும், இதனால் அந்த பணிகளை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கு கடிதம் எழுதியுள்ளார். அந்த கடிதத்தில் தடுப்பணை தொடர்பான திட்ட விவரங்கள் ஏதும் தமிழ்நாடு அரசிடமோ காவிரி நீர் மேலாண்மை ஆணையத்திடமோ வழங்கப்படவில்லை என சுட்டிக்காட்டியுள்ளார். மேலும் தமிழ்நாடு நீர்வளத்துறை கூடுதல் தலைமைச் செயலாளர் கேரள நீர்வளத்துறை அதிகாரிகளிடம் ஏற்கனவே கேட்டுள்ளவார். இத்திட்டம் குறித்த தற்போதைய நிலவரம், கேரளாவின் பவானி மற்றும் அமராவதி துணை படுகைகளுக்கான பெருந்திட்டம் அடங்கிய முழு விவரங்களை அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் கோரியுள்ளார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலங்களுக்கு இடையேயான உண்மையான தோழமை உணர்வினை நிலைநிறுத்தவும், இப்பிரச்சினைக்கு தீர்வு காணும் வரை இந்த பணியை நிறுத்தி வைக்குமாறு கேரள அரசின் சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தவும் கேரள முதலமைச்சர் பினராயி விஜயனிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். முல்லை பெரியாறில் புதிய அணை கட்ட கேரள அரசு மத்திய அரசிடம் அனுமதி கேட்டுள்ள நிலையில் கேரளாவின் திட்டம் என்ன என்பது குறித்து இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். தமிழ்நாடு கேரள மாநிலங்களுக்கிடையே நீண்ட கால பிரச்சனையாக உள்ள முல்லை பெரியார் அணை விவகாரம் மீண்டும் வெடித்துள்ளது. மத்திய சுற்றுச்சூழல் துறையிடம் புதிய அணைக்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை கேரள அரசு தாக்கல் செய்திருக்கக்கூடிய நிலையில் இது குறித்து வரும் 28ஆம் தேதி நிபுணர் குழு பரிசீலிக்க உள்ளது. 128 ஆண்டுகள் பழமையான முல்லை பெரியார் அணை பலவீனமாக இருப்பதாக மீண்டும் புகார் கூறியுள்ள கேரளா, இந்த அணை இடிந்தால் இடுக்கி மாவட்டத்தில் உள்ள 3 அணைகள் பாதிக்கப்படும் என குறிப்பிட்டுள்ளது. இதற்காக புதிய அணை கட்டுவதே தீர்வு என குறிப்பிட்டுள்ள கேரள அரசு தற்போது உள்ள முல்லை பெரியார் அணைக்கு கீழ்ப்பகுதியில் 336 மீட்டர் தூரத்தில் புதிய அணை கட்டுவதற்கான சுற்றுச்சூழல் தாக்க அறிக்கையை தயார் செய்துள்ளது. முழுக்க கேரள பகுதியில் அமையும் இந்த அணை தற்போது உள்ள அணையை போலவே 176 அடி உயரமும் 1437 அடி அகலமும் கொண்டதாக கட்டப்படும் என கேரள அரசு தெரிவித்துள்ளது. இந்த அணையை கட்டி முடித்த பின்னர் தற்போது உள்ள முல்லை பெரியாறு அணையை இடிக்கவும் திட்டமிட்டுள்ளது. புதிய அணை கட்டுவது குறித்து எந்த வழக்கும் நிலுவையில் இல்லை எனவும், பழைய அணையின் உறுதித்தன்மை குறித்துதான் வழக்கு இருப்பதாகவும் கேரளா தரப்பில் கூறப்பட்டுள்ளது. ஏற்கனவே 2021ஆம் ஆண்டு புதிய அணைக்கான விரிவான திட்ட அறிக்கையை கேரள அரசு தயார் செய்த நிலையில் தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பால் அது கைவிடப்பட்டது.
இந்நிலையில் 2021 தயார் செய்யப்பட்ட திட்டத்தை கேரள அரசு மீண்டும் தூசு தட்டி எடுத்துள்ளது. இந்த ஆண்டுக்கான ஆளுநர் உரையில் முல்லை பெரியாற்றில் புதிய அணை கட்டப்படும் என தெரிவிக்கப்பட்ட நிலையில் தற்போது அதற்கான பணிகளை கேரள அரசு தீவிரப்படுத்தியுள்ளது. முல்லை பெரியார் அணைக்கு கீழே உள்ள பேபி அணையை பலப்படுத்தினால் முல்லை பெரியார் அணையில் 152 அடிக்கு தண்ணீர் தேக்கிக் கொள்ளலாம் என உச்சநீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் பேபி அணை அருகே உள்ள 15 மரங்களை வெட்டுவதற்கு அனுமதி அளிக்காமல் கேரள அரசு ஆண்டு கணக்கில் இழுத்தடித்து வருகிறது. தற்போது உள்ள முல்லை பெரியார் அணை மிகவும் வலிமையாக இருப்பதால் புதிய அணை தேவையில்லை என உச்சநீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதால் கேரளாவின் புதிய அணை முயற்சிக்கு தமிழ்நாட்டில் எதிர்ப்பு எழுந்துள்ளது.